ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ண இன்னொரு ரெசிபியோட வந்திருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ப்ரொக்கோலியை வச்சு பண்ணின வேற லெவல் ஹெல்தி ரெசிபி தாங்க அது. ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கலர் காலிஃப்ளவர் அடிக்கடி நம்ம சமைப்போம். ஆனால் இந்த ரெசிபி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கிரீன் கலர் காலிஃப்ளவரை இனி அடிக்கடி குக் பண்ண போறீங்கன்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச அவ்வளோ ஈஸியான ரெசிபி தாங்க இது. ஆமாங்க, இந்த கிரீன் கலர் காலிஃப்ளவர் தான் ப்ரொக்கோலின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ப்ரொக்கோலியை வச்சு தான் இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ப்ரொக்கோலி ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ப்ரொக்கோலி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரொக்கோலி வாங்கியிருக்கிறேன். அதை தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பீசஸ் எல்லாம் ஒரு பவுலில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்ல வெந்நீல கொதிக்க வச்சுக்கலாம். அப்போதான் அதில் ஏதாவது அழுக்குகள் இல்லாட்டி புழுக்கள் ஏதாவது இருந்தால் அந்த கொதிக்கிற வெந்நீலையே அதெல்லாம் க்ளீன் ஆகிடும். இப்போ ஒரு கரண்டி எடுத்து மஞ்சள் பொடியை எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் இண்டக்ஷனில் வச்சு வெந்நீர் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம குழந்தைகளுக்கு பார்க்குற ஃபுட் முதல்ல அழகாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருந்தால் தான் குழந்தைங்க அதை ட்ரையே பண்ணுவாங்க. அதனால தான் இந்த ப்ரொக்கோலி ஃப்ரையில் நான் 3 கலர் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு கேப்சிகம்லேயும் ஒரு 1/4 பகுதி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு கேரட், 4 பீன்ஸ், கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வெந்நீர் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ப்ரொக்கோலி எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுக்கலாம். அந்த ப்ரொக்கோலி அப்சர்வ் பண்ண எல்லா தண்ணியும் ஸ்ட்ரெயின் ஆகிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுடலாம். அது வரைக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா காய்கறிகளையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பீன்ஸ், கேரட், கேப்சிகம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டோம். அதோட ப்ரொக்கோலியும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறிகளையும் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணதுனால நான் வெங்காயத்தையும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கிறேன். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாவை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாம் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன்.
அதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் கொஞ்சமா அதுல சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு. இவ்வளோ கலர்ஃபுல்லா செஞ்சா எந்த குழந்தைங்களுக்குங்க பிடிக்காது? ஏன் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டைம்ல 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் அவ்வளோவா காரம் இருக்காது. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரொக்கோலியையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃபயரில் வச்சு லிட்டை வச்சு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு குட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டில் பேனோட லிட் ஹேண்டில் உடஞ்சிருச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஹேண்டில் உடஞ்சா அதை தூக்கி போடாதீங்க. என்கிட்ட சூப்பரான டிப்ஸ் ஒன்று இருக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க, புளியோட சின்ன பீஸ் எடுத்து அந்த மூடியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதுங்க. அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். அப்புறம் நம்ம அந்த மூடியை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இருந்தாலும் இதுவரை தெரியாம இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பா இருக்கும்னு நம்புறேன். இந்த ஃப்ரைக்கு நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த வெஜிடபிள்ஸ்ல உள்ள தண்ணியே அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்பப்போ லிட் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபுட் சாப்பிட்டா அந்த ஃபுட்டில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த ஃபுட் நம்ம ஹெல்த்துக்கு எந்த வகையில் உதவுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ப்ரொக்கோலி எடுத்துக்கிட்டா காலிஃப்ளவரை விட இந்த ப்ரொக்கோலியில தான் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் புரோட்டீன்ஸ், தேவையான அளவு கொழுப்பு, கார்போஹைட்ரேட்னு நிறைய இருக்குங்க. மெயினாக நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதாவது ஃபைபர். ஸோ இதை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் ஏற்படாது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ப்ரொக்கோலியை அடிக்கடி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொக்கோலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா இன்னொரு பகுதியில் தேவைக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரொக்கோலி ஃப்ரை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே சைடில் ரசமும் ரெடி பண்ணிட்டேங்க. அன்னைக்கு எங்களுக்கு லஞ்சுக்கு ரசம், ப்ரொக்கோலி ஃப்ரை, ஒயிட் சாதம், அப்புறம் ஆம்லெட் தான் வச்சுருந்தேன். என் பிள்ளைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சாஸ் அண்ட் லெமன் ஜூஸ் போட்டதும் எனக்கு சாஸ் அண்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாததும் தனித்தனி பவுலில் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு சாஸ் அண்ட் லெமன் ஜூஸ் போட்டால் பிடிக்காது. நீங்களும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொக்கோலியில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. விட்டமின் கே அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணுது. கேன்சர் வராமல் தடுக்குது, சர்க்கரை நோய் வராமல் தடுக்குது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம ஸ்கின்னோட பிரைட்டான காம்ப்ளெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ப்ரொக்கோலியை நாம ஏன் மிஸ் பண்ணணும்? இனி அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். நீங்களும் ப்ரொக்கோலி ஃப்ரை என்னோட ஸ்டைலில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுத்து அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.